வேண்டியது கண்டினியூட்டி என்று சொல்வார்கள். ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இது தவறிய ஒரு இடம். ராமநாராயணன் அவர்கள், இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் ஒரு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்திலே வில்லன் ஓட வேண்டும், வில்லனை துரத்தி கொண்டு பாம்பு ஓட வேண்டும், பாம்பை துரத்தி கொண்டு கதாநாயகர் ஓட வேண்டும். வீட்டிலிருந்து கிளம்பும் போது வில்லனுக்கு கருப்பு சட்டை கொடுத்து விட்டார்கள். கருப்பு சட்டையிலே வில்லன் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான். மறுநாள் தோட்டத்திலே பாம்பு துரத்தி கொண்டு வருகிற காட்சியை எடுக்கும் பொழுது உதவி இயக்குனர் மறந்து போய் கருப்பு சட்டைக்கு பதிலாக சிகப்பு சட்டையை கொடுத்து விட்டார். சிகப்பு சட்டை போட்டுக்கொண்டு வில்லன் ஓடுகிறான், பாம்பு துரத்தி கொண்டிருக்கிறது. இதை படமாக எடிட் செய்து பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஷாக். ஏனென்று சொன்னால் வீட்டிலிருந்து கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு கிளம்பியவன் பாம்பு துரத்துகிற அவசரத்தில் எங்கே போய் சட்டையை மாற்றி இருப்பான்? சட்டையை கழட்டிட்டு வேணா ஓடி இருக்கலாம். ஆனா சட்டையை கட்டுறதுக்கு அவகாசம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் அந்த இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் மிக புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை செய்தார் என்று சொல்லுவார்கள். பாம்புக்கு ஒரு க்ளோஸ் அப் போட்டு பாம்புக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் போட்டாராம். சட்டையை மாத்திட்டு ஓடினா என்ன ஏமாத்திரலாம்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொன்னதாக. பாம்பு அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல பேசுது. சட்டையை மாத்திட்டா விட்டுருவேன்னு நினைச்சியா? அது ராமநாராயணன் அவர்களின் பாம்பு. அது என்ன வேண்டுமானாலும் செய்யும். டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணும், என்ன வேண்டுமானாலும் செய்யும். அதனால் அந்த பாம்பிற்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் அது தவறுதான். கண்டினியூட்டி என்பது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். கம்பன் அந்த கண்டினியூட்டியை தன் காப்பியம் முழுக்க ஃபாலோ பண்ணி இருப்பான். சீதையை பற்றி கேள்விப்படுகிறான். சூர்பனகை வாயிலாக கேள்விப்படுகிறான் ராவணன். அந்த இடத்திலே கம்பன் சொல்லுவான், மயிலுடை சாயலாலை வஞ்சியா முன்னம் எயிலுடை இலங்கை வேந்தன் இதயமாம் சிறையில் வைத்தான் என்று ஒரு வரி போட்டிருப்பான். இது எங்க? சீதையெல்லாம் தூக்குறதுக்கு முன்னாடி, சீதையை தூக்குவதற்கு முன்னாடி, சீதையை பற்றி கேள்விப்பட்டவுடன் கேட்ட அம்மங்கையை மறந்திலாதான் என்று சொல்லப்படுகிற ராவணன் இருக்கிறானே, சீதையை எங்கே வைத்தான் என்று சொன்னால் இதயமாம் சிறையில் வைத்தான் என்று சொன்னான் அல்லவா? இந்த கண்டினியூட்டியை மண்டோதரியினுடைய புலம்பலிலே கொண்டு வந்து வைத்திருப்பான். வெள்ளருக்கும் சடையானை வெற்படுத்த திருமேனி என்கின்ற அந்த பாடலிலே சொல்லுவான், கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல்னுவான். அந்த இதயமாம் சிறையில் வச்சானே, அந்த மனச்சிறையை கொண்டு வந்து இங்கே கண்டினியூட்டிக்கு கம்பன் வைத்திருப்பான். அதே போல கண்டினியூட்டி இன்னொரு இடத்துல மிகச்சிறப்பாக இருக்கும். மகுடாபிஷேகம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் ராமனுக்கு மகுடாபிஷேகம் இல்லை என்றவுடன் அந்த இடத்திலே கம்பன் சொல்லுவான், இப்பொழுது எம்மனாரோல் இயம்பதற்கு எளிதே யாரும் செப்பரும் குணத்தில் ராமன் சிறுமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பும் பின்பும் அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரணியினை உத்ததம்மா. இது பட்டாபிஷேகம் நடக்கிற காலகட்டத்திலே சொல்லப்படுகிற பாடல். அசோகவனத்திலே சீதை நினைத்து பார்க்கும் பொழுது என்ன வரும்? அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையாக கொண்டு வந்து அங்கே வைத்திருப்பான். மெய் திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்த அந்த முகத்தை எண்ணி உண்ணுவாள் என்று தாமரையை கொண்டு வந்து அந்த இடத்திலே வச்சிருப்பான். இப்படி கண்டினியூட்டியை ஃபாலோ செய்த காப்பியம் முழுக்க கண்டினியூட்டியை ஃபாலோ பண்ணியிருப்பான். ராமன் கன்னிப்போர் செய்கிறான். கன்னிப்போர் செய்யும் பொழுது தாடகையின் மீது அம்பை போடுகிறான். அந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பு என்று சொன்னால், அந்த அம்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் என்று சொன்னான். சொல்லை போல அது வேகமாக போச்சுன்னு சொன்னான். இந்த சொல் என்கின்ற வார்த்தையை கம்பன் மிக அழகாக இன்னொரு இடத்துல கொண்டு வந்து வைப்பான். அண்ணன் பிருந்தாசாரதி அண்ணன் அவர்கள் சொன்னார்களே, அனுமனிடத்திலே சொல்லும் பொழுது சீதை சொல்லுவாள், எல்லை நீத்த இந்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். அந்த வில்லும் சொல்லைத்தான் முழுமுழுப்புகிறது. ஆனாலும் அதே கதையை பின்னாடி விபீஷணன் வந்து இரணிகசிபனுடைய கதையை சொல்கிற போது, எங்கடா இருக்காவோ நாராயணன் அப்படின்னு கேட்டவுடனே அந்த தூண்லையும் திருமில்லூர்பன் சொல்லிட்டு, நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படிங்கிறான். நாராயணன் எங்கே இருக்கான்? நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால், இந்த சொல் எங்கே வரைக்கும் வருது பாருங்க. இன்னொரு இடத்துல ராவணனே சொல்லுவான், ராமனுடைய அம்பு எப்படி இருக்கிறது தெரியுமா, ராமனுடைய அம்பு எப்படி இருக்கிறது தெரியுமா என்று ராவணன் பாராட்டுகிறான். ராவணன் சொல்லுவான், நல்லியர் புலவர் நாவில் பொருள் குறித்து அமர்ந்த நாம சொல்லோ இதுன்னா, அப்படிப்பட்ட சொல்லு போல இருக்கிறது. அதனாலதான் திருவள்ளுவர் அப்பவே எழுதினார், வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை என்று சொன்னார். அப்படி அந்த சொல்லுங்கிற அந்த ஒரு வார்த்தையை கண்டினியூட்டியை
எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வருகிறான் பாருங்கள். ஒரு டைரக்டருடைய வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கு சொல்லுவார்கள், இன்றைக்கு இலக்கணம், டைரக்டருக்கான இலக்கணம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், ஒரு டைரக்டர் கிட்ட என்ன ஜனங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா, நீ சொல்லாத காட்டு, நீ எதையும் சொல்லாதப்பா, எங்களுக்கு காட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் கம்பன் உலகத்திலே காட்டவே முடியாத விஷுவல்களை எல்லாம் எழுதியிருக்கிறான். உலகத்திலே எந்த இயக்குனராலும் யாராலும் காட்ட முடியாத விஷுவல்களை எழுதியிருக்கிறான். அயோத்தியை விட்டு ராமன் போக போகிறான் என்ற செய்தியை கேட்டு ஒரு பாட்டு எழுதுறான் கம்பன். கிள்ளையோடு பூவை அழுத, கிளர் மாடத்து உள்வுரை பூசை அழுத, உரு அறியா பிள்ளை அழுத என்று சொன்னான். உரு அறியா பிள்ளை, வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை, உருவமே தெரியாத குழந்தை, அந்த குழந்தைக்கு உருவமே தெரியல, அந்த குழந்தைக்கு இன்னும் கண்ணு காலு காது எதுவுமே வரல, அந்த குழந்தை அழுதுன்னு சொன்னானே. இந்த விஷுவலுக்கு நீங்க என்ன ஷாட் வைப்பீங்க? நண்பர்களே, நான் ஆடுகிறான் கண்ணன் என்று ஒரு தொலைக்காட்சி தொடர் 2003ஆம் வருடம் இயக்கும் போது அந்த தொலைக்காட்சி தொடரினுடைய பாடலாசிரியருக்கும் எனக்கும் ஒரு சின்ன விவாதம் வந்தது. அந்த தொலைக்காட்சி தொடரினுடைய முகப்பு பாடல் டைட்டில் சாங்ல அந்த கவிஞர் காதல்மதி அவர்கள் எழுதுறாரு, ஆளிலை மேல் ஒரு பனித்துளி போலே ஆடுகிறான் கண்ணன், ஆயர்பாடி இந்த ஆனந்த பூமியில் ஆடுகிறான் கண்ணன் எழுதுறார். ஒரு இயக்குனரா எனக்கு ஆளிலை மேல் ஒரு பனித்துளி போல்னு ஒரு பாடலை துவங்குவது எனக்கு பிடிக்கவில்லை. அது ரொம்ப இலக்கியத்தரமாக இருக்கிறது. இந்த பாடலை பார்க்க போவது, தொலைக்காட்சி தொடரில் பார்க்க போவதெல்லாம் பெண்கள், அவர்களுக்கு ஆளிலை மேல் ஒரு பனித்துளினா அது எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவிஞர்கிட்ட மாற்றி கொடுக்க சொல்கிறேன். அந்த கவிஞர் சொல்கிறாரு, இதுக்கு தான் படிக்காதவனெல்லாம் கூட்டின்னு வந்து டைரக்டர் ஆக்கக்கூடாது, ஒரு இலக்கியமும் தெரியல, ஒன்றும் தெரியல, ஒன்னெல்லாம் மண்ணும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல உனக்கு. கோகுல் பவுடர் விளம்பரம் பார்த்துருக்கியா? கோகுல் சாண்டல் பவுடர் அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன். அதில் ஒரு கிருஷ்ணன் ஒரு அரச மரத்து ஆலமரத்து இலை மேலே வச்சுக்கிட்டு காலை விரலில் கடிச்சிக்கிட்டு இருப்பானே, தெரியுமா? பார்த்துருக்கியான்னு. பார்த்துருக்கேன். அவனை தான் நான் மனசில் வச்சு எழுதியிருக்கேன், போய் படம் எடுனாரு. இல்லை, இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம், ஆளிலை மேல் ஒரு பனித்துளி எனக்கு வேண்டாம், எனக்கு மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு உடனே காதல்மதி போட்டிக்கு எழுதினார், 1000 சூரியன் ஓர் உருவாக ஆடுகிறான் கண்ணன் அப்படின்னு அந்த மீட்டருக்கு எழுதிட்டு, இப்போ டைரக்டரா உனக்கு ஒரு சேலஞ்சரா, நீ இதுக்கு என்ன விஷுவல் பண்றன்றதை நான் பார்க்கணும். 1000 சூரியன் ஓர் உருவாக ஆடுகிறான் கண்ணன் உடனே நீ நல்லா இருக்குதுன்னு வாங்கின்னு போயிட்டல, இந்த வரி பெண்களுக்கு புரியும், இந்த வரி எல்லோருக்கும் புரியும், எளிமையாக இருக்கிறது வாங்கின்னு போயிட்டல, இதுக்கு என்ன ஷாட் வைக்க போறேன்னு பார்க்கணும்ட்டாரு. எனக்கு பயமா போச்சு. திருப்பி அந்த ஆள் மூஞ்சியில் வேற முழிச்சாகணுமே, என்ன பண்றது? 3 நாட்கள் அந்த டைட்டில் சாங்கை படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஓபனிங் ஷாட் மட்டும் என்ன வைக்கணுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. போய்கிட்டே இருக்கேன். கும்பகோணத்தில் தான் படப்பிடிப்பு. கும்பகோணத்தில் திடீர்னு ஒரு நாள் காரில் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு மின்னல் அடித்தால் போல ஒரு சந்தோஷம் கிடைச்சது. என்னன்னா, என்னுடைய காருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சூரியகாந்தி தோட்டம் 5 ஏக்கராவிலே இருந்தது. ஒரே ஒரு சூரியகாந்தியை க்ளோஸ்அப்ல காமிச்சிட்டு அங்கிருந்து கிரேன் அப் பண்ணா 5 ஏக்கராக்கும் சூரியகாந்தி விரிந்து பறந்து மலர்ந்திருக்கிறது. 1000 சூரியன் ஓர் உருவாக ஆடுகிறான் கண்ணன் என்று அந்த காட்சியை படமாக்கினோம். ஆனால் உரு அறியா பிள்ளை எழுதுங்கிற இந்த காட்சிக்கு நான் எங்க போவேன்? இப்படி சொல்லாதே காட்டு என்று சொன்னார்களே, அதை எல்லாவற்றையும் விட மிக அழகான ஷாட்டை வைத்தான் கம்பன். ஒரு டைரக்டரிடம் மிக தெளிவாக சொல்லுவார்கள், டைரக்டோரியல் டச் வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்திரஜித் இறந்து கிடக்கும் பொழுது மண்டோதரி வந்து புலம்புகிறாள். மண்டோதரி சொல்லுவாள், அஞ்சினேன் அச்சீதை என்ற அமுதினால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தனும் இத்தகையனே என்று அஞ்சினேன். ஒரு கதாநாயகியை, ஒரு சீதையை சொல்லும் பொழுது அமுதினால் செய்த நஞ்சு என்று சொல்லுகிறாள் மண்டோதரி. விஷம்னு சொல்றான். ஒரு கதாநாயகியை, காப்பியத்தினுடைய நாயகியை மண்டோதரி போன்ற ஒரு பத்தினி பாத்திரம், பத்தினி நஞ்சுன்னு சொல்றா. அதுவும் சாதாரண நஞ்சுன்னு சொல்ல, அமுதினால் செய்த நஞ்சுன்னு சொல்றா. இதுல என்ன எப்படி கம்பன் டைரக்டோரியல் டச் வச்சிருக்க முடியுங்கிறதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமது தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. முடிஞ்சு போச்சு. ராவணனுடைய மனதிலே மண்டோதரி என்கிற அளவை மீறி ஒரு பெண் வந்தாள் என்று சொன்னால், அது சீதை என்ற பெண் வந்தால், இந்த அளவை மிஞ்சியதனால் இவள் நஞ்சாகிவிட்டாள், அமுதமாக இருந்த சீதை நஞ்சாகிவிட்டாள் என்று சொல்லி டைரக்டோரியல் டச் இருக்கு, ஹீரோயிக் பில்டப் இருக்கு, பேசுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு, நடுவர் கையில் மணியும் இருக்கு. அங்கிருந்து பாரதியும் பேச்சை நிறைவு செய் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு வழக்கம் இருக்கிறது. பொதுவாகவே திரைப்படங்களுக்கு பார்ட் 2 போடலாம் என்கின்ற வழக்கத்தின்படி காந்தாரா பார்ட் 2 போல, KGF பார்ட் 2 போல, கம்பன் இயக்குனன்
என்கின்ற பார்ட் 2வை வாய்ப்பிருந்தால் அடுத்த வருட கம்பன் விழாவில் பேசுகிறேன். அத்தனை விஷயம் கம்பனிடத்தில் இருக்கிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்த ஆண்டு இந்த மாதிரி 3-4 பேர்லாம் கிடையாது. பாரதி தலைவர்கிட்டையும் சொல்லிடுங்க, இவர் தனி சொற்பொழிவு. அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு பயம் மணி அடிக்கப்படாது. இதான் தான் சொல்கிறேன். எவ்வளோ உழைப்பு இருக்கு பாருங்க. அதாவது இது எதுக்காக அப்படின்னு கேட்டால் என்ன நினைக்கிறோம், சினிமா என்னங்க பெருசு அப்படின்னு சொல்கிறோம். நினைவு வச்சுக்கோங்க, தோற்று போகிற படமாக இருந்தாலும் அது தோக்கணும்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அவங்க எல்லா உழைப்பும் போடுவாங்க. கடுமையாக படித்து சில பேர் ஃபெயில் ஆவாங்க தெரியுமா, சில பேர் ஈஸியாக ஃபெயில் ஆவாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவன் பாட்டுக்கு ஃபெயில் ஆப்பான். கடுமையாக படித்து ஃபெயில் ஆவாங்க. நல்லா எல்லாருக்கும் ஏன் ஓடலன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், எத்தனை செய்தியை எங்கேருந்து தயார் பண்ணி எடுத்து வந்து, ஐயா உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இதெல்லாம் நூலாக மாற்றணும் ஐயா. இதை நீங்கள் தாராளமாக ஒரு திரைக்கதையில் அவர் சொன்ன மாதிரி, பாட்டில் சொன்ன மாதிரி அடுத்த வருஷமே வெளியிட்டுடலாம். நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்த வருஷமே வெளியிடுறதுக்கு தயாரிக்காங்க. அந்த செலவையும் ஏற்றுக்கிறேன்னு இருக்காங்க. அது எனக்கு அதெல்லாம் என்னங்க, இதில் என்ன இருக்குது, தமிழ் தானே, நல்ல விஷயந்தாங்க. எவ்வளோ பாருங்கள், அந்த தாலி கயிறுன்னு சொல்கிற